பாயாசம் எது செய்தால் கூட அதில் வந்து சர்க்கரைங்கிறது ஒன்று உண்டு. அப்போ சர்க்கரைன்னு வரும்போதே குருவும் சுக்கிரனும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடுறாங்க இல்லையா? அப்போ இது ஓகே. பால் அப்படிங்கும்போது இந்த இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் வந்துடுவாங்க. அப்புறம் அதில் நீங்கள் போடக்கூடிய அந்த திராட்சை, முந்திரி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வெவ்வேறு கிரகங்கள் வரும். உடம்புல கொழுப்பை சேர்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அந்த கொழுப்பை சேர்க்கக்கூடிய பொருள்கள் அனைத்திலும் குரு வந்து கண்டிப்பாக வந்துடுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா திராட்சை இந்த மாதிரி வாசனையெல்லாம் வருது இல்லையா? பழங்கள் வந்து அதில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா சந்திரனும் சனியும் வந்துடும். அந்த பழத்தோட வந்து காயும் போது அதில் வந்து வேறு இன்னொரு கிரகம் வந்து ராகுவோ கேதுவோ ஆட் ஆகும். இப்படி எல்லாம் கலந்து தான் ஒரு பாயாசம் உருவாகும். இது சேமியா பாயாசமாக இருந்தால் அங்கே வந்து சேமியாங்கிறது பாம்பு மாதிரி வளைஞ்சு கிடக்கிறதுனால ஒன்று ராகு அதோடு சம்மந்தப்படும் அல்லது கேது வந்து அதோடு சம்மந்தப்படும். அதை எடுத்துக்கணும். இதுவே வந்து பச்சை பயிறு பாயாசமாக இருந்தால், பச்சை பயிர் வந்து புதனை குறிக்கக்கூடியது இல்லையா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி வரும். தண்ணி வரும்போது அங்கே நீங்கள் சந்திரன் எடுத்துக்கணும். அதில் இனிப்பு வரும்போது குரு சுக்கிரன் எடுத்துக்கணும். அதில் வந்து பச்சை பயிறு போடும்போது புதனை எடுத்துக்கணும்.